காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. திருவலங்காடு காவல் நிலையத்தில் பதிவு செய்த சிறுவன் கடத்தல் வழக்கை தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வரக்கூடிய நிலையில சிபிசிஐடி போலீசாரும் வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டு விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல வழக்கு தொடர்பான ஆவணங்களையும் திருவலங்காடு போலீசார் சிபிசிஐடியிடம் ஒப்படைத்தார்கள். இந்த நிலையில் தான் சிபிசிஐடி போலீசார் விசாரணை தொடங்கி முதல் கட்டமாக இருதரப்பு உறுப்பினர்களுக்கு, அதாவது குடும்பங்களுக்கும் சம்மன் வழங்க இருக்கிறார்கள். இருதரப்பை சேர்ந்த நபர்கள், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள், அதே போல புகார் அளித்த நபர்கள் இருவருக்குமே சம்மன் அனுப்பி அவர்களை விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல ஏடிஜியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஜெயராம் அவர்களுக்கும் சம்மன் அனுப்பும் அவர்களிடமும் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்துல கடத்தல், வீட்டில் அத்துமீறி நுழைதல், பணத்திற்காக ஆட்கடத்தல் ஆகிய 3 பிரிவின் சிபிசிஐடி போலீசார் தற்போது வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே திருவலங்காடு போலீசார் வழக்கு பதிந்த அதே வழக்குகளையும் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்திருக்கிறார்கள். விசாரணைக்கு பின்பு தேவைப்பட்ட கூடுதல் பிரிவுகள் சேர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காதல் விவகாரத்துல 17 வயது சிறுவன் கடத்தல் விவகாரத்தான் ஏடிஜி ஜெயராமன் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில உச்ச நீதிமன்றம் மனு தாக்கல் செய்தால் மனு உச்ச நீதிமன்றம் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்தது. அதன் அடிப்படையில் தான் டிஜிபி அவர்கள் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்தால் வழக்கு குறித்த ஆவணங்கள் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு சிபிசிஐடி போலீசார் எஸ்பி ஜவஹர் மேற்பார்வையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை அதிகாரியாக காஞ்சிபுரம் சிபிசிஐடி டிஎஸ்பி வேலுமுருகன் நியமிக்கப்பட்டால் அவர்கள் தற்போது விசாரணையை துவக்கி இருக்கிறார்கள். விசாரணைக்கு முதல் கட்டமாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கை விசாரணையை துவக்கி இருக்கிறார்கள். ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி, அதே போல ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்கள் அவர்களிடம் விசாரணை நடத்தவும், அதே போல புகார்தாரர்களிடம் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.